ஊடாக வெள்ளம் எப்படி பாய்கிறது, துருசுகளின் ஊடாக பாய்கிறது என்பதை மக்கள் நிறைய பேர் வந்து பார்வையிடுகிறார்கள். ஆனால் இதிலே ஒரு ஆபத்தான செயற்பாட்டையும் இங்கே வருகின்ற மக்கள் செய்கிறார்கள். பாருங்கள், ஒரு தாய் தன்னுடைய மகனை, சிறுவனை வழுக்கு நின்ற அந்த கட்டிலே இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இது ஒரு மிகவும் இங்கே எந்த விதமான அறிவித்தல்களும் அதிகாரிகளால் இடப்படவில்லை. எங்கே செல்லலாம், எங்கே இறங்கலாம், இப்படி போகலாம், எதுவுமே சொல்லப்படவில்லை. இதை உள்ளூர் மக்கள் ஒரு பார்க்க வேண்டிய நீர்வளத்தினுடைய நகர்வை பார்க்க வேண்டியது அவசியம். ஆனால் இந்த சூழ்நிலையிலே வேகமாக பெரிய நீரமுக்கத்தோடு வருகின்ற இந்த வேளையிலே இந்த கட்டினூடாக இறங்கி சென்று வருவது என்பதனுடைய சவால்கள் கடினங்களை புரியாதவர்களாக இருக்கிறார்கள். அதிலே இந்த சிமெண்ட் கட்டு வழுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. வீதிக்கு வருவதற்காக வந்த பெண் பிள்ளைகள் மெல்ல மெல்ல போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே தாயோடு சென்ற சிறுவன் அங்கே இருக்கிறான். இடத்திலே போலீசார் 2-3 நாட்களுக்காவது நிறுத்தப்பட வேண்டும் அல்லது இந்திய அறிவித்தல் பலகைகள் அந்த அறிவுறுத்தல்களை வழங்கும் வகையிலே பொருத்தப்பட வேண்டும் என்பது முக்கியமானதாக தெரிகிறது.